இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்லக்கண்ணு ஐயாவை தோற்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோற்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. நல்லக்கண்ணு அவர்களை பற்றி, அந்த நல்லக்கண்ணுவை தோற்கடித்தது யார் அப்படிங்கறத பத்தி திமுக இப்ப இருக்கக்கூடிய ஒரு நபரே பேசியிருந்தால் எப்படி இருக்கும்? நல்லக்கண்ணு அவர்களை நம்ம மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் நல்லக்கண்ணு மாதிரியான நல்லவர்களை தோற்கடிப்பதற்கு காரணமாக இருந்த நபர்கள், காமராஜரே தோற்கடிக்கப்பட்டார், நல்லக்கண்ணும் தோற்கடிக்கப்பட்டார். யாரால் அப்படிங்கிறத இதோ இந்த ஷார்ட் கிளிப் உங்களுக்கு உணர்த்தும். எங்க இருந்தெல்லாம் இந்த வீடியோ கிடைச்சிச்சு அப்படிங்கறத விட இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் உண்மையா இல்லையா அப்படிங்கறத ஒரு நிமிஷமாவது இன்னைக்கு நல்லக்கண்ணு அப்படிங்கிற மாமனிதனை பத்தி யோசித்து பார்க்கக்கூடிய நாம், அந்த மாமனிதனை தோற்கடிப்பதற்கு எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தது அப்படிங்கறத யோசிக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் அரசியல் படித்து என்ன பிரயோஜனம்? விஜயகாந்த் அவர்களை இழந்த பிறகுதான் அவருடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத பலரும் உணர்ந்தார்கள். காமராஜரை இழந்த பிறகுதான் அப்படி ஒரு முதல்வர் நமக்கு கிடைப்பாரா அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நாம யோசிச்சுட்டு இருக்கோம். நல்லக்கண்ணு ஐயா அவர்களையும் இழந்த பிறகு இதுக்கு மேலையும்